இன்றைக்கி சண்டேன்றதுனால பசங்களாம் லேட்டாக தான் எந்திரிப்பாங்க. அதனால் காலையில் எழுந்துச்சி வாசல் கழுவிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே இவருக்கு வந்து ஒரு கோதுமை தோசை, கொஞ்சம் இட்லி மாவு, கோதுமை சேர்த்து அவருக்கு தோசை பண்ணி கொடுத்து நைட் சாம்பார் இருந்துச்சு அதுவே அவருக்கு கொடுத்துட்டேன். பசங்களுக்கு லேட்டாக எந்திரிப்பாங்கன்னு ராகி சேமியா செய்து கொடுத்துட்டு பிரியாணினா இஷ்டமாக சாப்பிடுவாங்க லீவ் நாள்னு சொல்லிட்டு அவங்களுக்கோசம் ஒரு பிரியாணி எப்பயும் செய்கிற மாதிரி இல்லாத மசாலா அரைச்சி போட்டு ஒரு பிரியாணி செஞ்சுட்டேன். அது கூடவே எறா இருந்துச்சு. எறா குட்டி குட்டியாக இருந்தனால சரி எறா போட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு எறா ஃபஸ்ட்டே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு பெரிய பூண்டு நல்லா நறுக்கி போட்டு காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா கரம் மசாலா, மிளகாத்தூள், கொஞ்சம் வந்து மிளகு பொடி, உப்பு எல்லாம் சேர்த்துட்டு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வெங்காயத்து கூட இந்த எறா வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு இது கூட போட்டு சேர்த்துட்டு தேங்காய் திருவி போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அது கூடவே முட்டை 65 பண்ணியிருக்கேன் பசங்களுக்கு. இன்றைக்கி ரெசிபி இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.